இயக்குனர் இமயம் பாரதிராஜா காலமாகி இருக்கிறார். அவர் திரைத்துறையில் அவருடைய இழப்பு ஒரு பேரிழப்பா பார்க்கப்படும் நிலையில அவருடனான நினைவலைகளை பகிர்ந்து கொள்ளுங்க சார். முதல்ல அவருடைய ஆன்மா சாந்தி அடைய என்னுடைய மை பிரேயர்ஸ் ஆர் வித் ஹிம் நம்பர் ஒன். அண்ட் நான் திரைப்பட கல்லூரியில் படித்து கொண்டு இருக்கும்போது 1976 அவருடைய முதல் படம் 16 வயதிலே கிட்டத்தட்ட ஒரு 30-40 வாட்டி பார்த்து அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. அதுக்கப்புறம் அவருடைய படங்களை நடிக்கணும்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வம் இருந்தது. பட் அதுக்கான வழி தெரியல. கடைசியில் தமிழ்ச்செல்வன் அப்படிங்கிற படத்துல விஜயகாந்த் அவர்கள் கதாநாயகனாக நடித்த அந்த படத்துல நானும் ஒரு ஒரு நக்சலைட் கதாபாத்திரத்துல பண்ணேன். அது தேனியில நடந்த அந்த ஷூட்டிங்ல அந்த 10 நாள் வந்து இட் வாஸ் அ மாஸ்டர் கிளாஸ் மாதிரி இருந்தது. அவர் வைக்கிற ஷாட் ஆகட்டும், அவர் நடிகர்கள் கிட்ட சராசரி மனிதன் கிட்ட இருந்து அந்த நடிப்பை எப்படி வெளி கொண்டு வர்றாரு அப்படிங்கிறத கண்கூடா பார்த்தது. அதுல ஒரு ட்ரெயின் ஷாட் ஒன்று வரும். அதுல நான் வந்து அந்த ஜன்னல் கம்பியை பிடிச்சிட்டு தொங்கிட்டே வரணும். கீழே கிரிப் ஒன்றும் இல்லை, ஒரு ரொம்ப சின்ன ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு கேப்ல ஏதோ ஒன்று முட்டு மாதிரி இருந்தது. அதில் தான் காலை வச்சுட்டு வந்தேன். கண்ணன் சார் கேமராமேன் 2 வாட்டி டேக் போச்சு. 3வது வாட்டியும் போகும்போது வண்டியை கொஞ்சம் நிறுத்தியா, ரொம்ப நேரம் தொங்கிட்டு இருக்கான் அவன் அப்படின்னாரு. எனக்கு அது ஆரம்ப காலம். இவருடைய படங்கள்ல வந்து நான் நடிக்கணும்னு திரைக்கலைஞர்கள் இருக்கும் பொழுது எனக்கு அந்த கனவு வந்து நினைவாகின்ற தருணத்துல இது நம்ம வந்து சரியா பண்ணலன்னா மறுபடியும் இந்த ஷாட் எடுத்துட்டு இல்ல நெக்ஸ்ட் ஷாட் போலான்ற பதில் இல்ல சார் பரவாயில்ல சார், நான் வந்து நோ ப்ராப்ளம் சார், நான் தூங்கிட்டு வரேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவர் அப்படி பார்த்துட்டு ஐ திங்க் இளவரசு இருந்தாருன்னு நினைக்கிறேன் அவர் கண்ணன் சாரோட. அப்போ ஹி வாஸ் அ கேமராமேன். இவன் என்ன அவன் ஆள் ஒல்லியா இருக்கான் பாக்குறதுக்கு, கறியெல்லாம் சாப்பிடுவியா அப்படின்னாரு. சார் நான் கறியெல்லாம் சாப்பிடுவேன் சார், எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவேன், ஜிம்னாஸ்டிக் எல்லாம் பண்ணுவேன். ஸோ இன்டோர்ல இருந்த சினிமாவை அவுட்டோருக்கு கொண்டு வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கிய ஒரு இமயம். 84 இயர்ஸ் அவரு எத்தனை படங்கள். எனக்கு அந்த காலகட்டத்தில் சினிமா அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை. பட் எங்களுக்குள்ள நிறைய சண்டை நடக்கும். அதாவது எங்க திரைப்பட கல்லூரி மாணவர்கள் இடையே வறுமை நேரம் சிவப்பு, அதுக்கப்புறம் நிழல்கள் 2 படம் அட் அ டைம் ரிலீஸ் ஆச்சு. வறுமை நேரம் சிவப்பு வந்து ஹிட், நிழல்கள் வந்து இட் டிட் டூ வெரி வெல். ஏன்னா டோட்டலா நியூ ஸ்டார் காஸ்ட். அதுல வந்து கமல் சார், ஸ்ரீதேவி, ஹியூஜ் ஸ்டார் காஸ்ட் அண்ட் பாலச்சந்தர் சார். பட் நிழல்கள் அதுல இந்த மடை திறந்து அந்த பாட்டு வந்து கிட்டத்தட்ட யூனோ எனி டைம் நம்ம வந்து ஒரு டிப்ரெஷன்லயோ ஒரு 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 ரொம்ப லோவா இருக்கும்போது அந்த மடை திறந்து பாட்டு கேட்கும் பொழுது கிடைக்கிற ஒரு உத்வேகம், அது கொடுக்குற ஒரு எனர்ஜி வந்து டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ டைரக்டர்ஸ். அவர் காலகட்டத்துல நானும் இருந்தேன், அவர் படத்துல நானும் நடித்தேன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பெருமை, எனக்கு மிகப்பெரிய பெருமை. சார் வந்து ரொம்ப நாளா உடல்நல குறைவால இருந்ததால அவரு ரொம்ப கஷ்டப்படாம போனதும் ஒரு பக்கம். அந்த ஆங்கிள் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய இழப்பு. அவருடைய மகன் மனோஜோடையும் நான் ஒரு 2 படம் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் a huge loss. அது it cannot be replaceable. I mean அது வந்து ஓகே, அந்த இடத்த வந்து நிரப்புறதுக்கு மறுபடியும் வந்து there can be only one இமயம், and that இமயம் is no more. Rest in peace பாரதிராஜா sir, we love you, we love you. நிச்சயமா சார், திரைத்துறையில் அவருடைய பங்களிப்பு ரொம்பவே ஒரு முக்கியமாக விஷயமாக பார்க்கிறது. அவருடைய இறப்பு வந்து ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பா தான் பார்க்கப்படுகிறது. இணைப்புல வந்து உங்களுடைய ஜாதி மதம் இதெல்லாம் தாண்டி அந்த அலைகளோ இதிலே ஆகட்டும், நிழல்கள் ஆகட்டும், டிக் 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 16 வயது நிலையில பரட்ட அந்த மயிலு, அந்த சப்பானி. அதுக்கப்புறம் another film immediately with கமல் சார் and ஸ்ரீதேவி, சிகப்பு ரோஜாக்கள், டோட்டல் கான்ட்ராஸ்ட் சிட்டி சப்ஜெக்ட். அது வந்து அதெல்லாம் வந்து அன்னைக்கு வந்து நாங்க வந்து மணிக்கணக்கில் உட்காந்து பேசுவோம், ஹவு அ மேன் கேன் டூ லைக் திஸ். ஏன்னா கொஞ்சம் எங்களுக்கு நாலேஜ் இந்த திரைப்பட கல்லூரியில் படிச்சது இருந்தாலும் ஏதோ பேசுவோம். பட் ஒரு தேனியிலிருந்து வந்த ஒரு மனிதருக்கு வந்து அந்த சிட்டியினுடைய அந்த சிகப்பு ரோஜாக்கள்லாம் வந்து அல்டிமேட். டிக் 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 நிறைய அவரை பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம். பட் யூனோ எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் a huge loss. அவ்வளவுதாங்க, எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. Rest in peace பாரதிராஜா சார். நிச்சயமா சார், அவருடன் பணியாற்றிய அனுபவங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி நன்றி.